ரிப்பேரா இருக்கு. அத சரி பண்ண சொன்ன பண்ணல. உன்னை மாசம் சம்பளம் வாங்கி அப்படியே கொண்டு வர சொன்னா புக்ஸ் வாங்கிட்டு வரதே வழக்கமா வச்சிருக்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? புக்ஸ் தானே வாங்கிட்டு வந்தேன். தங்கச்சியை கலெக்டர் ஆக்கணுங்கிற கனவு. கலெக்டர் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. முதல்ல இத வாங்கின கடையிலேயே கொண்டு போய் கொடு. நீங்களாவது சொல்லுங்க. அதுல தங்கச்சி நானும் கொஞ்சம் புக்ஸ் வாங்கியிருக்கேன். நல்ல அண்ணனுங்க. சரிண்ணே, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். போற வழியில ஒன்னு விட்டுட்டு போறேன். உன் இடம் எப்படி தெரியும் பாக்குறியா? அந்த லேடி டீச்சர் மேல டவுட் நானுங்க. அந்த டவுட் தான் ரூட். என்ன அப்படி பாக்குற? நாச்சியார், நீ அடிச்சுன்னு இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு ஓனர் நாச்சியார். பேரு சக்திவேல், மிலிட்டரி மேன். லீவ்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கிற. இங்க போலீஸ்காரங்க பண்ற தப்ப சகிச்சுக்க முடியல. தட்டி கேட்ட. போலீஸ்காரங்களை மட்டும் தட்டி கேட்டா பத்தாது, அவங்கள தப்பு செய்ய வைக்கிறவங்களையும் தட்டி கேட்கணும்னு நினைச்ச. ஸ்கூலுக்கு எதிர ஒயின் ஷாப் இருக்க கூடாதுங்கிற சமுதாய அக்கறையில நீ என் இடத்துல கைய வச்சிட்ட. தப்பு பண்ணிட்ட. நாச்சியார் பிறந்தது ஆந்திராவுல, வளர்ந்தது கேரளாவுல, இப்ப வாழ்றது தமிழ்நாட்டுல. சட்டத்துல எத்தனை ஓட்டு இருக்கோ அத்தனை ஓட்டரையும் நுழைஞ்சு தப்பு செய்யற நாச்சியார். இதோ பார், 4 வயசுல எல்லாரும் அணில் ஆடுன்னு படிச்சப்போ அருவா ஆசிட்னு படிச்சவனா. ரவுடி பரம்பரை. அதே 4 வயசுல மத்தவங்க எல்லாம் கோலி குண்டு வச்சு விளையாண்டப்ப வெடி குண்டு வச்சு விளையாண்டவனா. மிலிட்டரி பரம்பரை. நான் வசதியுள்ள பவர்ஃபுல் பணக்காரன். அழிச்சிடுவேன். நான் தன்னம்பிக்கை உள்ள தைரியமான இலை. இழப்ப பத்தி யோசிக்க மாட்டேன். ஸ்கூலுக்கு எதிர இருக்க கூடாதுன்னு தானே என் ஒயின் ஷாப்பை தூக்குனேன். நான் நினைச்சா அந்த ஸ்கூலையே தூக்கிடுவேண்டா. நீ ஸ்கூலை தூக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்ன தூக்கிடுவேன். நான் நெருப்பு, தள்ளியே இரு. கிட்ட வந்த எரிச்சிருவேன்.